இந்த அறிவியல் தான் நான் பேச போறேன். அதாவது அ ம். இயற்கையில 2 தன்மை இருக்குது. குளிர்ச்சி, வெப்பம்னு 2 தன்மை ஆ, இருக்கு. குளிர்ச்சி அது வெப்பம். சரிங்க. இப்ப இதுவரைக்கும் உலகத்துல வெப்பத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த குளிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இயற்கையில இருக்குது. அந்த வெப்பமே இல்ல வெப்ப மின்சாரம்னா, அதுக்கு நேர் எதிராக ம், குளிர் மின்சாரம்னு அர்த்தம். ம். அப்படி இயற்கையில இருக்காங்க. இப்ப ஏற்றம்னு சொன்னா இறக்கம்ன்னு வருமா? வராதா? கரெக்ட். இது இந்த இந்த குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது. மிக குறைந்த வெப்பம்னு சொல்லலாம். ஆ ஏன்னா, இந்த கிராஃபீன் வந்து ம். 100% மின்சாரத்த திருப்பி அனுப்பும். அது கடிவாளம் போட்டு மிக குறைந்த நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன் அனுப்புது. நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன் அல்லது நெக்லிஜிபிள் ஹீட்டு அல்லது நெக்லிஜிபிள் லாஸ். இந்த நெக்லிஜிபிள் ஃபீஸ்ங்கிறது கணக்கில் வராத உராய்வு, கணக்கில் வராத கரெக்ட். வெப்பம், கணக்கில் வராத உராய்வு, வெப்பம், நட்டம்னு சொல்லலாம். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. கரெக்ட், கரெக்ட். இது எதுக்கு பொருந்தும்னா, இந்த 3D, ம். 2D வரணும். அதாவது 3 வடிவம், 2 வடிவம், முப்பரிமாணம், முப்பரிமாணம் இல்லாத 2 வரணும். இந்த 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 ஒரு ஆட்டம்ல, ஒரு மெட்டீரியல்ல அது ஆ. உலகத்துல கிராஃபைட்டுக்கு மட்டும் கிராஃபைட் அந்த கார்பனுக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த கார்பன் வந்து இயற்கையால் உருவாக்கின கார்பன். அந்த கார்பன் ம். சேர்ந்தது தான் கிராஃபைட். அந்த கிராஃபைட்டுக்கு மட்டும் தான் 3D வடிவமும், 2D வடிவம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ம். அதுக்கு தான் நோபல் பரிசு. ஆமாமா. சரி. இப்ப நம்ம கிராஃபீனுக்குள்ள தான் மின்சாரம் குடுக்குறீங்க. நீங்க குடுக்குறீங்க இல்லையா? கிராஃபைட்டுக்குள்ள குடுக்கல. கிராஃபைட் வந்து கிராஃபீன வந்து தாங்கி பிடிக்குது. அதான். கிராஃபின் தான் அதுக்கு பேஸ். கிராஃபீன் பேஸ். அது தனியா செயல்பட முடியாதுங்க ஐயா. தனியா அது ஆட்டம் ம். செயல்பட முடியாது. அது அப்படி ம். செயல்பட்டதுன்னா, மின்சாரத்த குடுத்தோம்னா பயங்கரமா போய் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் வெடிக்க செஞ்சுரும். அப்ப குதிரை வந்து வேகமா ம். ஓடுதுன்னா, கடிவாளம் போடுறோம் இல்லையா? அதே தான் அதுங்க. இந்த கடிவாளம் தான் கிராஃபைட்டு. உள்ள இருக்கிற அந்த கிராஃபீன் வந்து குதிரை. இது இது வந்து இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ்க்கு தெரியாது. இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக்ஸுக்கு தெரியவே தெரியாது. ம். கரெக்ட், அது கரெக்ட். இது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்பதான் கண்டுபிடிச்சு இப்பதான் 2010ல தான் கண்டுபிடிச்சோம். அது எந்த புக்லயும் வராது. எந்த புக்லயும் வரவே வராது. ம். பல கிராஃபைன எதையா பைண்ட் பண்ணி வச்சிருது? கிராஃபைட் பைண்ட் பண்ணி வச்சிருக்குது. கிராஃபைட்ன்றது மெட்டீரியல் பைண்ட் பண்ணுது. இப்போ கிராஃபைன்ங்கிறது ஒரு தனித்தாள்னு வச்சுக்கங்க. கிராஃபைன்ங்கிற ஒரு ம். தனித்தாள் எடுத்தா கிழிஞ்சு போயிரும். அதே ஒரு 100 தாள் சேர்ந்தா கிழியாது இல்லையா? ஹலோ? இல்ல அது இப்ப ஒண்ணு மேல ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி இருக்குதுல்ல. அது என்ன ஆ பேஸ்? ஒண்ணு மேல எப்படி தெரியுமா ஒட்டியிருக்குது? தேன் கூடு மாரி உஃப்ன்னு ஊதுனா கலஞ்சு விழுந்துரும். உஃப்ன்னு ஊதுனா கலஞ்சிரும். எந்த புடிமானம் இல்லாமல் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த புடிமானம் இல்லாமல் ஏங்க உங்களுது விட்டு விட்டு எடுக்குதுங்கய்யா? சரியா கேட்கலன்னு நெனைக்கிறேன். அதனால ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இன்னொரு யோசனை சொல்றேன். நீங்க ஆ, கண்ணாடி ஜாடில போட்டு, ம் ஆ, 3 வோல்ட் இருக்கிறத ஆ. 3 வோல்ட் இருக்கிறத போட்டுக்கங்க. 2.3 வோல்ட் வரைக்கும் வைக்கலாம். நீங்க புதுசா ஒண்ணு போட்டு பாருங்க. பீரோசெல்லே போட்டு, ம். இதே மாரி 4 வச்சு ம். அழுத்திட்டு ஒரு எத்தன பச்சை லைட் வேணா வச்சுக்கலாம். வேணா ஒரு 5 பச்சை லைட் இருக்கு இல்லீங்களா? 5 பச்சை லைட் ஒரே மூட்டா ஆமா. இணைச்சு, அப்படியே கட்டிவிட்டு அப்படியே ம். தண்ணீல விட்டு இதுல வச்சுருங்க. குளிர்சாதன பெட்டியில வச்சுருங்க. ஆ, ஆ. மேல ஃப்ரீசர்ன்னு ஒண்ணு தனியா இருக்கு. அந்த ஃப்ரீசர்ல வச்சுருங்க. ஆமா. ஆ. அப்படியே இறுகி போயிரும். அப்ப பார்த்து ஜெகஜோதியா மின்னும். ம். 6 மணி நேரத்துல ஹை ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா, 3 மணி நேரத்துல ஃப்ரீசர் ஆயிரும். அப்புறம் நீங்க அத வச்சு வீடியோ எடுத்து விளையாட்டு காட்டுங்க. வீடியோ வச்சு சாகவே ம். சாகாது. ம். இது அப்படியே நிக்கும். இதான் குவாண்டம் பேரு. இதெல்லாம் வந்து இந்த கிராஃபீன் பண்ற வேல தான். வேற ஒண்ணுமே இல்ல. அது ஏன்னா அது பாராமேக்னெட், டயமேக்னெட் 2மே உள்ள இருக்குது. எதுல? ம். பேட்டரிக்குள்ள பாராமேக்னெட் இருக்குது. வெளிய வந்து ம். டயமேக்னெட் இருக்குது. இந்த பாராமேக்னெட்டும், ம். டயமேக்னெட்டும் சேர்ந்து சாகாத நிலைக்கு கொண்டு வருது. ஏன் சீக்கிரம் சாகுதுன்னா, இந்த பேட்டரிக்குள்ள ம். மாய்ஸ்சர் இருக்குது. என்ன இருக்குது? ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதத்தினால கரெக்ட். எல்லா கெமிக்கலும் செத்து போயிரும். எல்லா கெமிக்கலும் செத்துரும். நாம தான் எதிர்காலத்துல உலர் மின்சாரம் உலர் பொடி தயாரிக்கிறத நம்ம நோக்கம். அதுக்கு அடிப்படை அதுல எப்படி ம். இருக்கணும்னா, ஐசோடோப் ஏதோ ஒரு ஐசோடோப் இருக்கணும். அதத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐசோடோப்னா பொட்டாசியத்துக்கு மட்டும் தான் ஐசோடோப் இருக்குது. ஐசோடோப் கரெக்ட். தெரியுமா? அந்த பொட்டாசியம் வச்சுட்டீங்கன்னா, அது 100 விழுக்காடுல 99.9 விழுக்காடு பொட்டாசியம் இருக்கும். மிச்சம் 0.1 வந்து கண்ணுக்கே தெரியாத பாயிண்ட் தான் வந்து பொட்டாசியம் K40ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசோடோப். ஐசோடோப்ங்கிறது கண்ணுக்கே தெரியாது. பெர்சன்டேஜ்லயே வராது. பெர்சன்டேஜ் வந்தா ஓகே. எப்படி வரும் தெரியுமா? 0.001ன்னு வரும். ம். அதுதான் ஐசோடோப். அதுதான் பிரபஞ்ச ரகசியத்த உடைக்கும். அதுதான் கட்டமைக்கும். அதுதான் எனர்ஜி
அதுதான் அதே 7,00,000 ஆண்டு பொட்டாசியம் வந்து ட்ரையா இருக்கிறப்போ, அதாவது இப்ப ட்ரை பொட்டாசியம் கடையில போய் உரக்கடையில வாங்குறேன்னு வச்சுக்கங்க. வாங்குனீங்கன்னா, நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கப்புன்னு மூடி வச்சுட்டீங்கன்னா, 1,00,00,000 ஆண்டு ஆனாலும் ஒண்ணும் ஆகாது. ஓகே, ஓகே. அது அதுல வந்து காத்து நீங்க படும்போது சரியா அடைஞ்சிடும். காத்து படும் பொழுதோ, அல்லது மாய்ஸ்ச்சர் படும் பொழுதும், அது மட்டும் இல்ல ரேடியேஷன் ம். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆள சாவடிக்காத ரேடியேஷன். ஏன்னா, அது ம். 7,00,000 ஆண்டுகளா சிதையும். அதனால ரொம்ப மைக்ரோ, 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 மைக்ரோ அ ப புள்ளி வச்சு ஒரு 50 சைபர் போட்டு 1 போட்டீங்கன்னா, அதுதான் அந்த ரேஷியோ. ஆனா, இந்த ரேஷியோ ம். அணு மாரி மேந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் மாரி இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவி தலையில பனங்காய வச்ச மாரி. இது இந்த ஏற்கனவே மேந்துட்டு இருக்கிற கிராஃபீனுக்கு, அந்த ம். லேசான கதிர்வீச்சு அதுவே வந்து பயங்கர வேகத்தில பம்பரத்த வேகமா சுத்துறதுக்கு அந்த எனர்ஜியே போதுமானது. இதெல்லாம் அணு போதும், மட்டத்தில போதும். நடக்கும். நம்ம கண்ணுல பார்த்துட்டு பம்பரம் அது அணு மட்டத்தில அது பம்பரமா சுத்தும். அணு மட்டத்தில ம். சுத்தம். அப்படி சுத்துக்கின்ற பொழுது, மெல்ல நடக்கிற நியூட்ரான், மெல்ல நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா? அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து வேகமா நடக்கிறப்போ, உள்ள இருக்கிற ஒரு ம். பிரபஞ்சமே சுத்துது. கரெக்ட். ஆட்டம்க்குள்ள பிரபஞ்சம் இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கணும் முதல்ல. ஆட்டத்துக்குள்ள ஆமாமா. கண்டிப்பா. அத ஒத்துக்காம நீங்க வந்து கிராஃபைட்டுங்கிறது இப்ப தான் கண்டுபிடிச்சாங்க. கிராஃபைட் கண்டுபிடிச்சு பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர் தானே அது. ஆ மினியேச்சர் யுனிவர்சல் தான். மனிதனும் மினியேச்சர் யுனிவர்சல் தான். நீங்க வச்சிருக்கிற ஆமாமா. கிராஃபைட் குச்சி இருக்கு இல்லையா? அந்த கிராஃபைட் குச்சிங்கிறது அது வெளிய இருக்கிற கார, உள்ளே இருக்கிற செங்கல் தான் கிராஃபீன். ஆமா. அது என்ன பண்ணுது அந்த செங்கல் என்னதுன்னா, அ வழுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு 2D வடிவம். அதாவது 3 டைமென்ஷன் இல்லாதனால, அது அந்த இடத்துல மிதந்துட்டே ம். இருக்குது. அந்த பிடிமானமே கிடையாது. ம். அந்த பிடிமானத்த புடிச்சு எப்படி ஒண்ணும் இல்லைங்க. பலூன்ல காத்து ஊத்துறீங்க. பஃப்னு ஊத்துனீங்கன்னு வெளிய போயிருது. பலூன் ஊத்துனா என்ன? பலூன்ல ஆமா. ஊதும் போது என்ன ஆகுது? அந்த ஊதுற காத்த அந்த பலூன் புடிச்சு வச்சுக்குது. அவ்வளோதான். ஆமாமா. ஊசி பட்டு டொஃப்னு வெடிக்குதா இல்லையா? ஆமா. அதே மாரி தான். அதனால தான் இது உள்ள இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நீங்க 3 வோல்ட் குடுக்குறீங்க இல்லையா? 3000 மில்லி வோல்ட். நிச்சயமா 3000 வோல்ட் கிடையாது. அது வந்து மைக்ரோ ம். மில்லி வோல்ட்லயே அது வேகமா சுழல ஆரம்பிச்சுரும். அது ஏற்கனவே மேந்துட்டு வேற இருக்குது. ஏற்கனவே ரொட்டேஷன் இருக்குது. அது ஸ்லோ ரொட்டேஷன் இருக்குது. நீங்க என்ன குடுக்குறீங்க? எலக்ட்ரிசிட்டி குடுத்தோனே, இண்டக்ஷன் குடுத்தோனே ஃபாஸ்ட் ரொட்டேஷன் ஆகுது. கரெக்ட். நீங்க பல்ஸ் தான் குடுக்குறீங்க. எலக்ட்ரிசிட்டி குடுக்குறதில்ல. ஒன்லி பல்ஸ். ம். பல்ஸ் குடுக்கறனால இந்த பேட்டரி சாகுறதில்ல. இந்த பேட்டரி நீங்க 60 நாள், 70 நாள், 100 நாளைக்கு என்ன லோடு குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ஸ்லோவா குடுக்குது. ஆனா ஸ்பீடு ஒரே ஸ்பீடு தான். ஸ்பீடு ம். ஒரே தான். அதனால தான் வந்து இந்த யாருக்கும் புரிஞ்சுக்கல. நீங்க வந்து ரெசிஸ்டர்ன்னு சொல்லக்கூடாது. இது குவாண்டம் ரெசிஸ்டர், குவாண்டம் ம். கெபாசிட்டர், குவாண்டம் செமிகண்டக்டர் செமிகண்டக்டர். இப்படி குவாண்டம் செமி இப்படி போட்டு எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கோ அத்தனையும் நீங்க குவாண்டம் போட்டு நீங்க வச்சுக்கங்க இதுக்கு. அதுதான் உண்மை. அப்படி வச்சுட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க செஞ்சு பார்க்குற ஆளுக்கு அது புரியும். செஞ்சு நீங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்களா? இப்ப நம்ம குரூப்ல மட்டும் ஒரு 10 பேர் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டே வர்றாங்க. இந்த ம். பழைய பாடத்த நம்ம 1827ல படிச்சவன் அப்படியே உட்கார்ந்திருக்கிறவன் மூளையும் வேலை செய்யாது. அவன் மூளையே இல்லாதவனா இருக்கான். அப்போ 4 ஃபோர்ஸ் சொல்றாங்க. இப்ப 4 ஃபோர்ஸ்ல 3 ஃபோர்ஸ்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபோர்ஸ இதுவரைக்கும் பயன்படுத்தல. பிக் ஃபோர்ஸ். ஆ அந்த வீக் ஃபோர்ஸ் இதுதான் என்று நான் சொல்லுகிறேன். இது சரியா தப்பான்னு 1,00,000 பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டியது கடமை. தப்பா இருந்தா இருக்கட்டுமே இப்ப என்ன? ஏன் அப்படி இருந்ததுன்னா எப்படி நீ வந்து அங்க உலகத்துல எந்த பைத்தியக்காரனும் 3 வோல்ட் வச்சு 20 எல்இடி எரிப்பானான்னு கேட்கிறேன். 2 எல்இடி வச்சு புருக்கு வாங்கிற 3 நாள்ல. என்ன? ஆமாமா. 2 எல்இடி 2 ஒயிட் எல்இடி வச்சு டைரக்ட் கனெக்ஷன் குடுத்து பாருங்க. 2 எல்இடி வச்சு பாருங்க. பயங்கர ஹீட் ஆயிரும். 6 மணி நேரத்துல பேட்டரில இருக்கிற ஹீட் அது அதாவது அ சார்ஜ் சைமன் ஓம்ஸ் ஒரு உண்மைய சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு ஜெர்மனிக்காரர். அவரு தான் ஓம்ஸ் லாவ கண்டுபிடிச்சாரு. அவரு பேரு உண்மையான பேரு சைமன் சார்ஜ் ஓம்ஸ். 1827. அவரு என்ன பண்றாருன்னா, இந்த வோல்டா பேட்டரிய எடுத்துக்கிட்டு வோல்டா தான் அப்புறம் அவருக்கு முன்னாடி வோல்டா வந்துட்டாரு. அவரும் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் தான். அத ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு செம்பு கம்பி வைக்க பார்க்குறாரு. செம்பு கம்பி வச்சு பார்க்கும்போது பயங்கர ஹீட் வருதுன்னு சொல்லி போட்டு என்ன சொல்றாருன்னா, இப்படி ஹீட் வந்ததுன்னா பேட்டரியே செத்து போகும்ன்னு சொன்னோனே யாரும் ஏத்துக்கொள்ள முடியல. பேட்டரியே ஆ. செத்து போகும்ன்னு சொன்னோனே கண்டுபிடிச்சவனுக்கே கோவம் வருது. என்னது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது, புரியுது. அப்ப அது அவருடைய அந்த பேட்டரிய பத்தி உயர்வா நினைக்கிறவனுக்கு, கற்பனை பண்றவனுக்குல்லாம் எப்படி இருக்கும்? ஆமாமா. அப்புறம் அவரு பைத்தியக்காரன்ட்டாங்க. யார? சைமன் வாம்ஸ. அது எப்புட்றா பேட்டரி சாகும்ன்னு கேட்டாங்க. அவரு ஐயோ! அப்படி இல்லையா? பேட்டரி ஏன் சாகுதுன்னா, இந்த மாரி கம்பி வழியா போறப்ப அதுக்கு எதிர் விசைன்னு உண்டாகுது. அதான் வெப்பம். மின்சாரத்த பூரா வெப்பமா நட்டப்படுத்துகிறது. 50 விழுக்காடு, 60 விழுக்காடு நட்டப்படுத்துகிறது. ஆகையினால இந்த சூடு வர்ற வரைக்கும் ஒரு ஒரு 40 விழுக்காடு அது பயன்படுத்தலாம். 40 விழுக்காடு அது பயன்படுத்தலாம். சூடு வர்ற வரை சூடு வந்துருச்சுன்னா, அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சுடா அப்படின்ட்டாரு. ஆகையினால சூடு வந்துட்டு பேட்டரி தானா ரிட்டர்ன் ஹீட் போய் பேட்டரிய கொண்டு போடும்.
அல்லது ஹீட் ஆகி உள்ள இருக்கிற மாய்ச்சர் குறைஞ்சிரும், கெமிக்கல் ரியாக்ஷன் செத்து போய் பேட்டரி டெட் ஆகுன்னு சொன்னது கரெக்ட்டுங்கிறத இங்கிலாந்துக்காரன் கூப்பிட்டு தான் நீ சொல்றது சரின்னு ஒத்துக்கிட்டானுங்க. ஜெர்மனிக்காரனை விரட்டி விட்டானுங்க, இங்கிலாந்துக்காரனை வரவேற்பு கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு அவர் உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. இது கம்பிகளுக்கு தான் பொருந்துன்னு சொல்லிட்டு போய் கம்பிகளுக்கு தான் பொருந்துன்னு சொல்ல தெரியல. அப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே மெட்டல் மட்டும்தான். அப்ப இருக்கிற மெட்டல் எல்லாத்துக்குமே பொருந்துன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே இதான் லாபம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி அவர் நேரடியா சொல்லலீங்க. பின்னாடி பிரிண்ட் அடிச்சவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டவன் இந்த கூ முட்டைக எல்லாம் சேர்த்து எல்லாத்துக்கும் பொருந்துட்டான். அப்புறம் பின்னாடிதான் வந்து கிராஃபீனுக்கு பொருந்தாது, கிராஃபைட்டுக்கு பொருந்தாது, உயிர் உள்ள பொருந்தாது, செமி கண்டக்டருக்கும் பொருந்தாது. செமி கண்டக்டர்களே அதுக்கும் பொருந்தாது, செமி கண்டக்டருக்கும் பொருந்தாது, டயோடுக்கும் பொருந்தாது. எதுக்கு? டயோடுக்கும் பொருந்தாது. எல்இடிக்கு பொருந்தாது, எல்இடிக்கு பொருந்தாது. அப்படி பார்த்தா போட்டான் தான் மேல இருந்து வருது, விண்வெளில இருந்து போட்டான் வருது. அதை பிடிச்சிக்கிறீங்களா? பிடிச்சிட்டானே நீங்க என்ன பண்றீங்க? அப்ப போட்டானுக்கு உராய்வு எங்க இருக்குது? புரோட்டானுக்கு உராய்வே கிடையாது. 8 நிமிஷத்துல 150 கோடி கிலோமீட்டர் கடந்து வந்து நம்ம கையில வந்து விழுந்துறதே இல்லையா? அப்ப அது போட்டானுக்கு என்ன கிடையாது, ஹீட்டும் கிடையாது, வெப்பம் கிடையாது. ஒண்ணு அது ஒன்லி சார்ஜ் தான், ஒன்லி எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு செஞ்சு பார்த்து பாட்டில போட்டு வச்சு பாருங்க, நல்லா எரியும், முயற்சி பண்ணுங்க. அது படம் செய்யும் பொழுது படம் எடுங்க, எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் இந்த இது இன்னொன்னு சோடியம் சிலிகேட் வாங்கி அதையும் பண்ணி பாக்குறேன். ஐயா அது பயங்கரமா பயன்படுங்க, எல்லாத்துக்கும் பயன்படும். அது பயங்கரமா இப்ப ஹவுஸ் ஹோல்டு பர்பஸா வரப்போகுது. எப்படி ஆசிட் எப்படி இந்த மாதிரி எல்லாரும் நீ வாங்கி இப்ப இந்த ஒட்ட வைக்கிற சீலிங் அடிக்கிறவங்க அதான் பயன்படுத்துறாங்க ஐயா. இந்த தண்ணி ஒழுகாம இருக்கிறதுக்குள்ள அதான் பயன்படுத்துறாங்க தண்ணி. ஓஹோ, அந்த இதுல ரப்பர் மாதிரி எல்லாம் வருது. அது ஆமா, அதை டிசைன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, டேப்பு, செல்லோ டேப்பு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு வர்றாங்க. பயங்கர வேலை. நீங்க போய் சோடியம் சிலிக்கேட் போட்டு பாருங்க, அந்த ஜாலக்கெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா கண்டுபிடிக்கிறானுங்க. சோடியம் சிலிக்கேட் அது ஒண்ணு இல்லைங்க சார், சோடியம் வேற ஒண்ணும் இல்ல, காஸ்டிக் சோடா தான். என்னது? காஸ்டிக் சோடா, சிலிக்கான், வேற ஒண்ணும் இல்ல. காஸ்டிக் வேற ஒண்ணு நைட்ரஜன் தான், அதுவுமே நைட்ரஜன் தான். அது நைட்ரஜன் குரூப். காஸ்டிக் சோடா NaOHங்க, அதாவது நைட்ரிக், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு. அதுக்கு பேர் சோடியம் ஹைட்ராக்சைடு. எப்படி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது இல்லையா, அதே தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம பேட்டரியில பயன்படுத்துறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு பயங்கரமான வெப்பத்தன்மையுடைய வெடிக்க வச்சிருங்க பேட்டரி. இது வரைக்கும் எவனும் முயற்சி பண்ணவே இல்லை. வெஞ்சாயினா அது வெடிச்சிடும். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம பேட்டரியில யூஸ் பண்ணா அது இத்து போயிடும். அந்த இதெல்லாம் தண்ணி பட்டுதுன்னா வெடிச்சிடும். ஆமா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. அதுல மாய்ச்சர் பட்டுனா முடியும். அது மாய்ச்சர் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்குது. நீங்க சோடியம் ஒன்றும் இல்லை, அலுமினியம் இருக்கு இல்லையா, அலுமினியத்தை தண்ணிக்குள்ள போட்டு கொஞ்சோண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு பாருங்க, அரை மணி நேரத்துல அலுமினியம் கரைஞ்சு ஹைட்ரஜனா பிரிச்சு வெளியே விடும். ஹைட்ரஜன் பிரிச்சு அப்ப கண்ணு முன்னாடி பிரிச்சு வெளியே வரும். தண்ணி கருப்பா சாம்பல் நிறத்துல மாறிடும். அலுமினியம் வந்து கரைஞ்சு கண் முன்னாடி கரைஞ்சு, அதை தானே வேஸ்ட் அலுமினியத்துல அப்படி அமெரிக்கால என்ன பல லட்சம் கோடி டன்னு அலுமினியம் கிடக்குது. அது புரிந்த இந்த ட்ரிங்க்ஸ், அது இது டின்னு கேனு எல்லாம் அவன் தானே உலகத்துல அதிகமா அலுமினியத்தை பயன்படுத்தி நாட்டை சீரழிக்கிறது அந்த இவனுக்கு தான், அமெரிக்காக்காரன் தான். ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 டன் வீண் பண்றானுங்க, கொக்கோ கோலா டின்னுக்கு மட்டும். அத்தனை அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா காலேஜ்ல ரிசர்ச் பண்றானுங்க. அந்த வேஸ்ட் அலுமினியத்துல இந்த இதுல போடுறானுங்க, இதுல சோடியம் ஹைட்ராக்சைடுல போட்டு ஹைட்ரஜன் பிரிக்கிறானுங்க. அது அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்க. அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் மீண்டும் அது பாதிப்பு உண்டாகும். அது என்னமோ பண்றாங்க. அது வேஸ்ட் அடிமெண்ட் மட்டும் பயங்கரமா இருக்குது. அதான் விஷயமே. முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைங்க, மறுபடியும் எனக்கு தகவல் கொடுங்க. சரிங்களா? வச்சிடுறேன். நன்றி. சரிங்க, ஓகே, நன்றி.